ஊற வச்சு 4 நாளுக்கு அப்புறம் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி அப்படியே வடிகட்டி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இதுவும் அதே தான், இதையும் 4 செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு பங்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் யூஸ் பண்ணுறது மூலமாக செடிகளுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதை தவிர உங்களுக்கு கிச்சன் வேஸ்ட்டை தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது. ஸோ நேச்சுரலாக இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி எல்லோரும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் செடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்கிறத நோட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல திரட்சியான காய்களும் பூக்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.